This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. இந்தியாவில் நிலவி வரும் தற்போதைய புவியியல் சூழலுக்கு ஏற்ப வெப்ப அலைகளை அறிவிப்பதற்கான விதிகளை மாற்றியமைக்க இந்திய வானிலை ஆய்வு மையம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்த புதிய தலைமுறையின் காலநிலை அணை வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். தற்போதுள்ள விதிகளின்படி கடலோர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸும் சமவெளி பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகி அது இயல்பை விட 4.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தால் மட்டுமே வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்க முடியும். மேலும் இந்த சூழல் ஒரு மாநிலத்தின் 2 வானிலை மையங்களிலாவது பதிவாக வேண்டும் என்ற கட்டாயமும் உள்ளது. ஆனால் கேரளம் போன்ற மாநிலங்களில் கடுமையான வெப்பம் மற்றும் காற்றில் ஈரப்பதம் இருந்த போதிலும் இந்த தொழில்நுட்ப விதிகளால் அதிகாரப்பூர்வ வெப்ப அலை எச்சரிக்கையை வெளியிட முடிவதில்லை. இந்த ஆண்டு கர்நாடகா மகாராஷ்டிரா கடற்பகுதியில் உருவான எதிர் சூறாவளி அமைப்பால் கேரளத்தில் இரவு நேர வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி வரை அதிகரித்துள்ளது. இதனால் பலருக்கு வெப்பத்தாக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் இணைந்து புதிய எச்சரிக்கை விதிகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன. இதற்கிடையே வரலாற்றிலேயே முதல் முறையாக தொடர்ந்து 2 ஆண்டுகள் எல்னினோ தாக்கம் நீடிப்பதால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட குறைவான பருவமழையே பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக ஆசை. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.